கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தோன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் கடுமையான மோதல் போக்கு நிலவுது. அந்த அளவுக்கு பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னு கேட்டால் மத்திய கிழக்கு நாடுகளும் போரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் தான் பார்க்க முடியுது. அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடான சிரியாவை ஒட்டுமொத்த உலகமே மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்துருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கும் முன்னாள் அதிபர் பஷர் அல் ஆசாதுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதலினுடைய எதிரொலியா ஏராளமானோர் கொடூரமாக கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சாலையுடைய இரு மருங்களையும் பார்க்குறோன்னா ரத்தம் தோய்ந்த சடலங்கள் அங்கே மலை போல குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது மனசு ரொம்பவே பதற செய்யறதாகவே இருக்கு. 1000த்திற்கும் மேற்பட்டோர் கொடூரமா இந்த சம்பவங்கள்ல கொல்லப்பட்டிருப்பதா அங்க இருக்கக்கூடிய மனித உரிமை கண்காணிப்பகம் தகவல் சொல்றாங்க. 2011 இருந்து சுமார் 14 ஆண்டு காலமா அங்க நடக்கக்கூடிய உள்நாட்டு போருடைய மற்றும் ஒரு கோர நிகழ்வாதான் இந்த சம்பவங்களை விவரிக்கிறாங்க. சரி, இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு விடை தேடி போனோம் அப்படின்னா, பழிக்கு பழியா நடக்கக்கூடிய பழிவாங்கும் செயல்கள் தான் இந்த கோர சம்பவங்கள் அப்படிங்கிற பதில் தான் நமக்கு கிடைக்குது. 1971 சிரியாவுடைய விமானப்படை அதிகாரியா இருக்கக்கூடிய ஹஃபீஸ் அல் ஆசாத் அந்த நாட்டுடைய 18வது அதிபராக பொறுப்பேற்கிறார். அது முதல் 2000வது ஆண்டு அவர் மறைகிற வரைக்கும் சுமார் 30 ஆண்டுகள் அந்த நாட்டினுடைய அதிபராகவே அவர் தொடர்றார். எதிர்கட்சிகளை ஒட்டுமொத்தமாக ஒடுக்கி ஜனநாயக முறையான தேர்தல்களை நிராகரித்து இரும்புக்கரம் கொண்டு தான் அவர் நாட்டையே நிர்வகிக்கிறார். அவர் போன அதே பாதையை கையில் எடுத்து அதிபராறாரு அவருடைய மகன் பஷர் அல் ஆசாத். 2011 தி அராப் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அரபு எழுச்சி போராட்டங்கள் வலுக்குது. மன்னராட்சிக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடிக்குது. இதனுடைய எதிரொலியா துனிஷியா, லிபியா போன்ற நாடுகளில் என்ன நடக்குதுன்னா சர்வாதிகார ஆட்சியை மக்கள் தூக்கி எறிகிறாங்க. அப்போ சிரியாலையுமே மக்கள் போராட்டங்கள் நடக்குது. ஆனால் என்னதான் மக்கள் போராட்டங்கள் நடந்தாலும், ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் நடந்தாலும் பஷர் அல் ஆசாதுடைய ஆட்சியை கொஞ்சம் கூட அசைச்சு கூட பார்க்க முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவும் ஈரானும் 2 பக்கமும் அரண் போல உறுதுணையாக இருந்ததால் என்னதான் இது போன்ற போராட்டங்கள் வெடித்தாலும் பஷருடைய ஆட்சி அவர் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தார். அவருடைய ஆட்சியில் அரசை யாராவது எதிர்க்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு பரிசு தூக்கு மேடை, துப்பாக்கிச்சூடு, அதே மாதிரியே நிலத்தடி சிறையில் காலவரையின்றி சிறைவாசம்னு ரொம்பவே கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு.